Unit 5 Magnetism and Electromagnetism. Introduction. Have you ever played with magnets? நீங்கள் எப்போது மேக்னெட்டோட விளையாடி இருக்கீங்களா? Do you wonder why it attract ions? அது ஏன் அயன் மெட்டீரியலை அட்ராக்ட் பண்ணுது? Magnets are always attractive objects for the humans. In fact, famous scientist Einstein has mentioned that he was always attracted by magnet in his childhood. அதாவது சயின்டிஸ்ட் எயின்ஸ்டீன்றவர் அவருடைய சைல்டுஹுட்டில் எப்பயுமே மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகியிருந்தார். இன் த ஓல்டன் டேஸ் மேக்னெட் வேர் யூஸ்ட் இன் த ஷிப்பு. மேக்னெட்டில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா ஷிப்பு. Captains of the ship effectively used the magnet to identify the direction of the ship in the sea. அதாவது கேப்டன்கெலாம் வந்து இந்த ஷிப்பு வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா மேக்னெட்டை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணாங்க. There are two kinds of magnet that can see around us. அதாவது ரெண்டு வகையான மேக்னெட் இருக்குது. Natural magnet and artificial magnet. ஒன்று natural magnet, another one is artificial magnet. The natural magnet exists in the nature. Natural magnet நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா இயற்கையாக கிடைக்குது. This kind of magnet can be found in rocks and sandy deposits in various parts of the world. அதாவது இது எப்படி கிடைக்குதுன்னா நேச்சுரல் மேக்னெட் எப்படி கிடைக்குதுன்னா ராக்கில் இருந்தும் பாறைகளில் இருந்தும் சாண்டி டெபாசிட் மணலில் இருந்தும் நமக்கு உலகத்தோட இடத்துலேருந்து வேரியஸ் பார்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது. த ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட் இஸ் லோட்ஸ்டோன் மேக்னெட்டைட். லோட்ஸ்டோன்ன்றது தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட்டு. இது வந்து ஒரு காந்தக்கல். த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இந்த நேச்சுரல் மேக்னெட் இஸ் பர்மனெண்ட். இந்த நேச்சுரல் மேக்னெட்டில் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். இட் நெவர் கெட்ஸ் டிஸ்ட்ராய்டு. எப்பயுமே டிஸ்ட்ராய் ஆகாது. த லோட்ஸ்டோன் வேர் யூஸ் டு மேக் அ காம்பஸ் இன் த ஓல்டன் டேஸ். அதாவது இந்த லோட்ஸ்டோனுன்ற மேக்னடைட் வந்து இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க ஓல்டன் டேஸில் கப்பல் வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு காம்பஸில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட் பை அஸ். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டில் வந்து நம்மளே தயாரிக்கிறது. த மேக்னெட் அவைலபிள் இன் த ஷாப் ஆர் பேசிக்கலி ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். இப்போ கடைகளில் கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். இன் திஸ் லெசன் we shall study about properties of magnet, magnetic effect of current and electromagnetic induction and application of electromagnets. So இந்த டாப்பிக்கில் இந்த லெசனில் நம்ம படிப்போம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது எந்த லெட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுவோன்னா பி. ஆக்டிவிட்டி 1. புட் எ மேக்னெட் ஆன் எ டேபிள் அண்ட் பிளேஸ் சம் paper clips nearby. If you push the magnet slowly towards the paper clip, there will be a point at which the paper clip jump across and stick to the magnet. That do you understand from this? What do you understand from this? அதாவது ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் வந்து அயன் பேப்பர் கிளிப்பை வந்து நம்ம 2-3 வச்சுட்டு ஒரு மேக்னெட்டை நம்ம கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பேப்பர் கிளிப்பு ஜம்ப் அக்ராஸ் அண்டு ஸ்டிக் டு த மேக்னெட்டை ஜம்ப் பண்ணி என்ன ஆகுதுன்னா அந்த மேக்னெட்டில் போய் ஒட்டிக்குது, ஸ்டிக் ஆகுது. ஸோ வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ்? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அதாவது மேக்னெட்டை சுற்றி அதாவது என்ன இருக்குன்னா இன்விசிபிள் ஃபீல்டு இருக்குது. அது என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு அதானது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ரீஜன் அரவுண்ட் த மேக்னெட் இஸ் கால்டு அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃப்ரம் த above activity we notice that magnets have an invisible field all around them which attract magnetic material. ஸோ வந்து மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு தான் அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது
மேக்னெட் சம்மந்தமான பொருளை வந்து என்ன பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும். In this space we can feel the force of attraction or repulsion due to the magnet. So magnetic பொருளால் அயன் சம்மந்தமான பொருள் மேக்னெட் கிட்ட வந்தால் அது அட்ராக்ட் ஆகிறதையும் இல்லைனா ரிப்பல் ஆகிறதையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். Thus the magnetic field is the region around the magnet where its magnetic influences can be felt. அதாவது மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு தான் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இட் இஸ் டினோட்டட் பை பி and its unit is Tesla. அதனோட யூனிட் என்னது, டெஸ்லா. The direction of the magnetic field around a magnet can be found by placing a small compass in the magnetic field. இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம். அந்த மேக்னெட்டுக்கு பக்கத்தில் ஒரு காம்பஸ் பாக்ஸ் வைக்கிறோம். ஸோ அந்த காம்பஸ் பாக்ஸு என்ன டைரக்ஷனை காட்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனை காட்டும். அதாவது நார்த்து டு சவுத்து. எப்படி அந்த டைரக்ஷன் வந்து மூவ் ஆகுனா, நார்த் போல் டு சவுத் போல். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் பெனிட்ரேட் த்ரூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல், நாட் ஜஸ்ட் ஏர். அதாவது காற்றில் மட்டும் இல்லை, எல்லா வகையான மெட்டீரியல்லையும் என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது, பெனிட்ரேட்டாக ஆகும். The earth produce its own magnetic field which shield the earth's ozone layer from the solar wind and it is important for navigation also. எர்த்து வந்து ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எர்த்தோட ஓசோன் லேயருக்கு ஒரு ஷீல்டாக இருக்குது ஃப்ரம் த சோலார் விண்டு. ஸோ சூரிய காற்றில் இருந்து எர்த்தோட ஓசோன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணுது. எர்த்து கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஷீல்டாக இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நேவிகேஷன். இது வந்து திசை காட்டும் கருவியா என்னது ஷிப்பில் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். A magnetic field lines is defined as the curve drawn in the magnetic field in such a way that the tangent to the curve any point gives the direction of the magnetic field. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஒரு மேக்னெட் இருக்குது. அந்த மேக்னெட்டில் நார்த் டு சவுத்துக்கு கர்வு வந்து போயிருக்கு. 1 2 3 அப்படின்னு இருக்குது. இது வந்து நார்த்தில் ஆரம்பித்து சவுத்தில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போகிறது அந்த டைரக்ஷனை காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், ஏபிசின்னு 3 பாயிண்ட் வச்சுருக்கு. இந்த செகண்ட் கர்வில் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்டில் நீங்கள் ஏபிசின்னு 3 பாயிண்ட் வச்சுருக்காங்க, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கர்வில் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணால் அதுதான் டேஞ்சன்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எந்த டைரக்ஷனை காட்டுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் அது காட்டுது. அதாவது நார்த் போல் டு சவுத் போல். அதாவது the tangent to the curve at any point gives the direction of the magnetic field. They start at north pole and end at south pole. The arrow mark indicates the direction of the magnetic field at point ABC. அதான் நான் சொன்னேன், ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருக்குது. கருவில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பாயிண்டில். ஸோ அது வந்து டேஞ்சன்ட்டு. அந்த எந்த டைரக்ஷனை காட்டுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். நோட் கேர்ஃபுல்லி that the magnetic field at a point is tangentially to the magnetic field lines. ஸோ கீழே கொடுத்துருக்குதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. The magnetic flux is the number of magnetic field lines passing through a given area. அதாவது ஒரு ஏரியா கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுதோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. So magnetic flux is the number of magnetic field lines passing through a given area. It is denoted by pi and its unit is Weber, WB. இந்த கொடுத்துருக்க ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு பாஸ் ஆகுதோ ஸோ அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு lines crossing unit area kept normal to the direction of the field line is called magnetic flux density. அதாவது ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில்
ஏரியா கொடுத்துருக்கு. இதில் 3 லைன்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுது. ஸோ இது வந்து கம்மியாக கிராஸ் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து லெஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. சி த செகண்ட் டயக்ராம். இந்த செகண்ட் டயக்ராமில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து அதிகமாக கிராஸ் ஆகுது. அப்போ இங்கே வந்து மோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ the diagram shows magnetic flux density. Next, some sea turtle longer head sea turtleனா என்னன்னா கடலாமை return to their birth beach many decades after they were birth to nest and lay egg. அதாவது கடல் ஆமைன்றது வந்து லாங்கர் ஹெட்டு, இது வந்து ரிட்டர்ன் டு த பர்த், அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகும் அது பிறந்த இடத்துக்கு முட்டையிடுறதுக்கு அது இடத்த தேடி வருது. In a research it is suggested that the turtle can perceive variation in magnetic parameters of Earth such as magnetic field intensity and remember them. This memory is what helps them in returning to their homeland. அதனுடைய பாடியில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியேஷனை பர்சீவ் பண்ணுது, அது ஞாபகம் வச்சிருக்கு. அதாவது பிறந்த இடத்துல இருக்கும்போது இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியேஷனை ஞாபகமாக வச்சு பல ஆண்டுகள் ஆனாலும் அது பர்த்தான பிளேஸை ரீச் பண்ணுது. Next, properties of magnetic lines of force. Magnetic lines of force are closed, continuous curve extending through the body of the magnet. Magnetic lines of force எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டாக இருக்கும், கண்டினியூஸ் கர்வாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் டு சவுத்துக்கு அந்த கர்வு வந்து என்ன ஆகும், நார்த் போல் டு சவுத் போலுக்கு போகும். ஸோ அது எப்படி இருக்கும், எக்ஸ்டெண்டிங் த்ரூ த பாடி ஆஃப் த மேக்னெட். அது வந்து ஒரு கர்வு, 2 கர்வு, எத்தனை வேணாலும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த நார்த் போல் அண்ட் எண்ட் அட் த சவுத் போல். மேக்னெட்டிக் லைன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போகும். நார்த் போலில் ஸ்டார்ட் பண்ணி சவுத் போலில் எண்ட் ஆகும். மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நெவர் இன்டர்செக்ட். இது வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது, கட் ஆகாது. they will be maximum at the poles then at the equator. அதாவது நார்த் போல் சவுத் போல் 2 போல் இருக்கு இல்லையா, இந்த 2 போலில் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஈக்குவேட்டர்னால் அதில் சென்டர் பார்ட்டில் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். the tangent drawn at any point on the curved line gives the direction of the magnetic field. அதாவது இந்த மேக்னெட்டிக் கர்வு வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போகுது. இதில் எந்த பாயிண்டில் நீங்கள் டேஞ்சண்ட்டு ட்ரா பண்ணாலும் அந்த, அதாவது டேஞ்சண்ட்னா என்னது, அந்த கர்வில் ஒரு பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம போட்டோன்னா அந்த பாயிண்ட் தான் என்னது, அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் என்னது டேஞ்சண்ட்டு. அது வந்து எதை காட்டுனா மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனை வந்து காட்டும்.